வணக்கங்க. உங்கள் நெய்வேலி தனம் அவேர்னஸ் பேசுகிறேன். என்ன தனம் இப்படி இருக்கிற பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இப்போ வந்துங்க தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுற அப்பா அம்மா நகை நட்டை கஷ்டப்பட்டு வாங்கி போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அங்கேயும் வரதட்சணை கொடுமைன்ற பேரில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அதுக்கு நம்ம நகை நட்டையே போடாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த முகத்தை பார்க்கவே சகிக்கலை. நம்ம வீட்டில் நம்ம நகையை நம்ம இஷ்டத்துக்கு போட்டு அனுபவிக்கலாம், போடாமலும் இருக்கலாம் நம்ம நினச்சாலும் வீட்டு வாசப்படி தாண்டி இப்போ நம்ம வெளியில் போகணும். சண்முகனை போய் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும், நான் போய் ஏதாவது கடையில் காய்கறி வாங்கணும், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம இந்த மேக்கப்போட போனோம் அப்படின்னாக்கா உடனே உனக்கு என்னமாச்சு, உன் வீட்டுக்கார அடிச்சிட்டாரா, உன் வீட்டில் ஏதாவது சண்டையா, உனக்கு எதாவது ப்ராப்ளமா, உனக்கு எந்த உதவியுமே செய்யலையா, யாருமே உனக்கு என்ன பிரச்சனை, இப்படி தான் கேட்குறாங்களே கண்டி. தங்க விலை ஏறுது, தங்க கடைக்கு போகாதீங்க. ரெண்டாவது விலைவாசி ஏறி போச்சு. அதனால் பெண்கள் எப்படி இருந்தாலும் இப்படி இருக்கிறாங்கன்னு ரசிச்சுக்கோங்க. மற்ற வீட்டு பெண்கள் நகையோடு இருக்கும்போது நகை இல்லாமல் இருக்கிற பெண்களை பார்த்து ஏளனமாக பார்க்காதீங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த நெய்வேலி தனம் அவேர்னஸ் யூடியூப் சேனல் சார்பாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நான் நகையெல்லாம் எடுத்து போட்டுப்பேன். இது எதுக்காக மெயினாக நகை இல்லாமல் வீடியோ போடணும் அப்படின்னா, அந்த காலத்தில் நகை போடாமலே பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. இப்போ போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் கொடுமைப்படுத்துகிறாங்க. போடாமல் எங்கேயா வெளியில் நகை நட்டு இல்லாமல் போய் நின்னா கூட இதுக்கு ஒன்றுமே இல்லை, இது எதுக்கு தான் இங்கே நிற்கிதுன்னு தெரியலன்னு ஒரு ஏளனமாக பெண்கள் பார்க்குறாங்க. இந்த மாதிரி பார்க்குற பெண்களுக்காக தான் இந்த வீடியோன்னு நான் சொல்லுவேன். ஸோ யாருமே மக்களே அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க கையில் இருக்கிறது தான் அவங்க அனுபவிக்க முடியும், அவங்க கையில் இருக்கிறது தான் அவங்க போட முடியும். அதுக்காக அவங்க இல்லாதவங்க, அவங்க ஏழை, இவங்களாம் எதுக்கு இங்கே நிற்கிறாங்க அப்படி சொல்லி தயவு செய்து பெண்களாக இருக்கட்டும் மற்ற யாராக வேணாலும் சரி பெண்களை ஏழமாக பார்க்காதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த திருக்காட்சி. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் எப்பவுமே ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த நகையெல்லாம் கழட்டி வச்சு ஒரு வீடியோ போட்டேன். ஸோ எனக்குமே தலை சீவி பூ வச்சு பொட்டு வச்சாலே போதும், நகைலாம் போடணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த சமுதாயம் எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னாக்கா அவங்க வசதியானவங்களாக இருக்காங்களா, அவங்கள்ட்ட நகை இருக்கா, இப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களை யாராவது பார்த்துருந்தாலும் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கொடுத்துருக்க பதிவு நல்ல பதிவா இல்லை தவறான பதிவா அப்படின்னாலும் தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.